நடிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரயட் அப்படின்ற ஒரு நாவல் பற்றின கம்ப்ளீட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ரயட்னா, ஒரு ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில ஏற்படுற ஒரு சண்டை, ஒரு போராட்டம், ஒரு கை கலப்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் ரயட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இந்த ரயட் அப்படின்ற நாவலை எழுதிருக்கிறது யாருன்னா சசி தரூர் அப்படின்ற ஒரு நாவலிஸ்ட் தான். இவர் வந்து பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் ஆன்லைனில் இருக்கும். ஸோ யூ கேன் வியூ தட். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம ரயட் பற்றி பார்க்கலாம். இந்த ரயட் அப்படின்ற நாவல் வந்து சசியோட 3வது நாவல். ஸோ தட் மீன்ஸ் ஏற்கனவே 2 நாவல் இருக்குது. த கிரேட் இந்தியன் நாவல் அண்ட் இன்னொன்று வந்து ஷோ பிஸ்னஸ். கிரேட் இந்தியன் நாவலில் இந்திரா காந்தி பற்றின ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா, லா வந்து அவங்க ப்ரீச் பண்ணிட்டாங்க, அதாவது லாக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க இம்ப்ரிசன் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவத்தையும் மகாபாரதத்தில் இருக்கிற சீதையையும் எப்படி அவங்க அதாவது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிரேட் இந்தியன் நாவலில் இருக்கும். ஓகே, ஷோ பிஸ்னஸில் என்ன இருக்குன்னா, ஃபக்கேட் வெர்சஸ் பேக் ஸ்டேஜ். அதாவது ஃபக்கேட்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ், அதாவது ஃப்ரண்ட் ஸ்டேஜ்னா அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆக்ட் பண்ணுவாங்களா, அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கும் பின்னாடி உழைப்பாளர்கள் இருப்பாங்களா, அவங்க அந்த ஹெல்ப்பர்ஸ், அவங்களாம் அவங்களோட உழைப்பை போகிறதுனால தான் முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இந்த ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கம்பேரிசனையும் கான்ட்ராஸ்டான விஷயங்களையும் அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த ஷோ பிஸ்னஸில். ஆல் ரைட், இப்போ இந்த ரைட் பற்றி பார்க்கலாம். இந்த ரைட் வந்து 1989 ராம் ஜென்ம பூமி அப்படின்ற ஒரு சம்பவம் இந்த ஜலால்கர்க் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. அதை பற்றி தான் அது ஃபுல்லாகவே இருக்கும். ஜஸ்ட் இந்த 1989 அப்புறம் வந்து ராம் ஜென்ம பூமி பாப்ரி, இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ராம் ஜென்ம பூமி பாப்ரி இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த டிஸ்பியூட் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு, அதில் வந்து பிரிசிலா ஹர்ட் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து செத்துட்டா. அவளுக்கு வந்து 24 வயசு, பிளாண்டி ஹேர் இருக்குது, ப்ளூ ஐஸ் இருக்குது. அவள் வந்து கோட்லி அப்படின்ற ஒரு இடத்துல, அது வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா. ஓகேவா? அந்த பங்களாவில் இந்த பிரிசிலா ஹர்ட் செத்து கிடக்குறா. அந்த நியூஸ் பேப்பரில் வருது. ஓகேவா? அந்த நியூஸ் பேப்பரில் வெளிவிட்ட ஜேர்னலிஸ்ட் பேர் என்னன்னா ராண்டி டிக்ஸ். ஓகேவா? இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு அமெரிக்காவிலேருந்து அப்பா அம்மாவும் கிளம்பி வராங்க. அதாவது செத்து போன பொண்ணோட அப்பா அம்மா. திடீர்னு ஸ்டோரி எப்படி அமெரிக்காவுக்கு போகுதுன்னா, செத்து போனாலும் ஒரு பொண்ணு, அவள் பேர் வந்து பிரிசிலா ஹர்ட். ஆக்சுவலி ஷீ இஸ் அன் அமெரிக்கன். அமெரிக்காவில் தான் பிறந்து வளர்றா. அவரோட 16th ஏஜில் 18th ஏஜ்லலாம் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறாங்க. பட் அப்போல்லாம் எந்த ஒரு விதமான பேட் ஹேப்பனிங்ஸ்லாம் நடக்கவே இல்லை. பட் அவங்க 24 வயசில் இங்கே வரும்போது மட்டும் ஒரு சம்பவம் ஆச்சு. ஏன்னா அவங்க அமெரிக்காவில் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஹெச்டி ஸ்காலர் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லா படித்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபீல்டு ஒர்க்குக்காக இந்தியாவுக்கு வராங்க. என்ன ப்ராஜெக்ட்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஓகே, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ன்ற ப்ரோக்ராம்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஹெல்பர்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணி தான் இவங்க வந்து இங்கே வராங்க. அப்படி வந்த இடத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு துக்கமான செய்தி. ஓகே, இந்த ஒரு மர்டர் நியூஸை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்து சமயத்தில் ஆக்சுவலி இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகுறதே நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸை வச்சு தான். இந்த ஸ்டோரி வந்து டேரெக்டாக இந்தாங்க அப்படின்லாம் இருக்காது. ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்டோரியை சீன் பை சீன் ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை யூஸ் பண்ணி சீன் பை சீனாக ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம், அதாவது த பார்ட்டிக்கல் என்னன்னா, பிரிசிலா ஹர்ட் செத்து கிடந்த போது அவள் யூஸ் பண்ணியிருந்த அந்த பேக், அந்த ஹேண்ட் பேக்கில் இருந்து ஒரு டைரியில் இருந்த ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டான லக்ஷ்மணன் உங்களை பார்க்க தான் நான் இங்கே வந்தேன், உங்கள்கிட்ட இங்கே வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் வரல. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதனோட விளைவாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். பட் இந்த ப்ரெக்னென்சிக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. பிகாஸ் என்னோட சைல்டை நானே நல்லா வளர்த்துப்பேன், உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பாருங்கள். பிகாஸ் லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பா, அவள் பேர் ரேகா, அவளுக்கு 6 வயசு. ஸோ உங்கள் ஃபேமிலியை பார்க்க வேண்டியதான் உங்களோட பொறுப்பு. அப்பான்ற ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் விலகிடாதீங்க அப்படின்னுவா. ஏன் அப்பான்ற ஸ்தானம் அப்படின்னு அவள் பர்டிகுலராக சொல்லுவானா, பிரிசிலா ஹர்ட்டோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க சின்ன வயசில் செப்பரேட் ஆகியிருப்பாங்க. தே ஆர் டைவர்ஸ்ட். ஓகேவா? அப்படி செப்பரேட்டான பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவ தான் இவ. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம், சரியா? நீங்கள் பாட்டுக்கு செப்பரேட் ஆனோடனே முன்னாடியே செப்பரேட் ஆகிட்டா எப்படி அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்ததுனால, குடும்பத்தில் ஒரு அப்பா இல்லைனாலோ ஒரு அம்மா இல்லைனாலோ அதனோட வலி என்னன்னு இந்த பிரிசிலா ஹர்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் நீ வந்து உன் ஒய்ஃபோட சேர்ந்து வாழுன்னு இந்த லக்ஷ்மணன் அனுப்பி விட்டுட்டு அவள் அகைன் அமெரிக்காவுக்கு திரும்பி போகிறதா தான் இந்த ஸ்டோரி அவள் சொல்லியிருப்பா அந்த கடிதத்தில். பட் என்ன ஆகிடும்னா, அவளை வந்து கொண்டிருப்பாங்க. அவள் வந்து உடம்புல 8 இடத்துல கத்தியால் குத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஷாக்கு தான் அவங்க அம்மாவுக்கு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு செத்துட்டான்ற நியூஸ் பார்த்தோன்னே ஒரு ஷாக்கு. அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த லெட்டர் எடுத்து பார்த்தோன்னே இன்னொரு ஷாக். என்னன்னா, பிரிசிலா ஹர்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அதில் இருந்துச்சுல்ல, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா, வை, வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு. இவ உடனே லக்ஷ்மணன் இருக்கான்ல, டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட், அதாவது பிரிசிலா வந்து செத்து கிடந்தது ஜலால்கர்க் அப்படின்ற ஒரு இடத்துல. பட் அவள் ஃபீல்டு ஒர்க்குக்காக வந்த இடம் என்னன்னா ஜலீல்கர்க் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு. ஓகேவா? ஜலீல்கர்க் எங்கே இருக்குன்னா உத்தர் பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற யூபிக்கு வந்திருக்கா. யூபியில் இருக்கிற ஜலீல்கர்க் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு.
அந்த வில்லேஜுக்கு வந்தபோது இந்த சம்பவம், அதாவது இந்த லக்ஷ்மணன் அப்படின்ற ஒரு பர்சன் கூட இவளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லக்ஷ்மணன் யாருன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அண்ட் பிரிசிலா ஹர்ட்டோட அப்பா பேர் என்னன்னா ருடியார்ட் ஹர்ட். அவர் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் கொக்கோகோலா கம்பெனி. அண்ட் அம்மா பேர் என்னன்னா மிஸ்ஸஸ் கேத்ரின். ஷீ இஸ் ஜஸ்ட் ஹோம் மேக்கர். ஓகேவா? அண்ட் இந்த கேஸுக்காக விடாமல் ரிசர்ச் பண்ணுற ஒரு போலீஸ்காரர் யாருன்னா அவர் பேர் குரிண்டர் சிங். அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் லக்ஷ்மணனோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட் என்னதான் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் when it comes to ப்ரொஃபஷனல் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ற மாதிரி, வேலைன்னு வந்துட்டா எனக்கு வேலை மட்டும்தான் முக்கியம், நீ ஃப்ரெண்டாக இரு, என்ன வேணாலும் இரு, பட் நீ சஸ்பெக்ட், நீ தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட், உன்னை விசாரிச்சே தான் ஆவன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை இவங்க அம்மாவும் போலீஸ்காரரும் விடாமல் விசாரிச்சுட்டே இருக்காங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த சீன் லக்ஷ்மணன் இதுக்கு காரணம் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொன்னேன்ல, இவங்க அப்பா ருடியார்ட் ஹார்ட். இந்த ருடியார்ட் ஹார்ட்டுக்கு ஏன் இவங்க அம்மா கூட டைவர்ஸ் ஆகியிருக்கோன்னா, அவங்க வேலை பார்க்குறாங்களோ ஒரு கம்பெனி, கொக்கோகோலா கம்பெனி, அங்கே வந்து நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட அவருக்கு ஒரு அஃபேர் ஏற்பட்டிருக்கும். ஸோ தட் ஹி இன்டென்ஷனலி கெட்ஸ் டைவர்ஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப். ஓகேவா? இப்படி தான் ஸ்டோரி மூவ் ஆன் ஆகும். அண்ட் செகண்ட் சஸ்பெக்ட் யாருன்னா அலி. ஹூ இஸ் அலினா? ஃபாத்திமா பேபியோட ஹஸ்பண்ட். இவங்களுக்கும் பிரிசிலா ஹர்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எப்படி வந்து இவங்களை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்குறாங்கன்னா, இந்த அலிக்கும் ஃபாத்திமா பேபிக்கும் மொத்தம் 7 கிட்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், பிரிசிலா ஹர்ட் என்ன ப்ராஜெக்ட் செய்கிறாங்கன்னு நான் சொன்னேன், பாப்புலேஷன் கண்ட்ரோல் தானே. ஸோ அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கும் இந்த ஃபாத்திமான அலிக்கு 7 கிட்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய லிங்க் இருக்குல்ல. ஸோ வந்து பிரிசிலா ஹர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபாத்திமா கிட்ட ஒரு விமன் அப்படின்றவங்க, ஒரு ஃபீமேல் அப்படின்றவங்க, ஷீ மஸ்ட் பி இண்டிபெண்ட். அவங்க வந்து ஜஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசமாக, ஒரு ரீப்ரொடக்டிவ் மெட்டீரியலாக, ஒரு ரீப்ரொடக்டிவ் மிஷினாக மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு மட்டும் நீ பிறக்கலை, யூ ஹேவ் டு பி இண்டிபெண்ட் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க், யூ ஹேவ் டு ஏர்ன் அப்படின்ற சில இன்டெலெக்சுவலான விஷயங்கள்லாம் ஃபாத்திமாக்கு இவங்க எடுத்து சொல்ல இவங்களோட ஹஸ்பண்டான அலிக்கு பிரிசிலா ஹர்ட் மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு கோபம் வந்து எழும்புது. அந்த கோபத்தின் விளைவாக இவ வந்து எந்தெந்த இடத்துலலாம் மீட்டிங் போட்டு மெகாஃபோன் வச்சு பேசுகிறாலோ அந்தந்த இடத்துக்குலாம் அலி போய் அந்த மீட்டிங்கை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அலி தான் அடுத்த சஸ்பெக்டான்னு பார்க்கும்போது ஒரு எதிர்பாராத சம்பவமாக என்ன நியூஸ் வருதுன்னா, அந்த ராம் ஜென்ம பூமி பாப்ரி அந்த ரயட் இருக்குல்ல, அதே ரயட்டில் இந்த அலி அப்படின்ற ஒரு பர்சனையும் ஒரு டஞ்சனான இடத்துல மர்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ தட் அலி பிரிசிலா ஹர்ட்டை கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்த சஸ்பெக்ட் யாருன்னா மக்கன் சிங் யாருன்னா டேட் ஆஃப் அரூப்போட அப்பா. இவருக்கும் பிரிசிலா ஹர்ட்டுக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு 24 வயதுடைய பெண்ணாக இருந்துட்டு நீ எதுக்கு சும்மா எங்கள் ஊருக்கு வந்து வேலை மெனக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலேருந்து யூபிலேருந்து ஜலீல்கர் எங்களோட இந்த கிராமத்துக்கு வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோலை பற்றி ஒரு பொண்ணு பேசலாமா? அதுதான் இவருக்கான ஒரு கோபம். அதாவது மேல் டாமினேஷன். அவர் வந்து ஒரு பொண்ணு இதை பற்றி பேசலாமா, உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் தான் இவர். ஓகேவா? அதனாலேயே லைக் தட் அலி மாதிரியே இந்த மக்கன் சிங்கும் பிரிசிலா ஹர்ட் எந்தெந்த இடத்துக்குலாம் போய் சில மீட்டிங்ஸ் போகிறாலோ அதெல்லாம் போய் ஸ்பாயில் பண்ணுறதே இந்த அலியோட வேலை. ஓகேவா? இது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, இவன் தான் அடுத்த சஸ்பெக்டானு பார்த்தா இவருமே இல்லை. ஏன்னா அந்த ராம் ஜென்ம பூமி பாப்ரி அந்த சம்பவத்தில் ரயட்டில் இவருமே ஒரு டஞ்சனான இடத்துல கொண்டிருப்பாங்க. ஹீ ஆல்சோ கெட்ஸ் மர்டர்டு. ஸோ செகண்ட் சஸ்பெக்டும் ஒரிஜினல் விக்டிம் இல்லை அண்ட் மக்கன் சிங்கும் ஒரிஜினல் விக்டிம் இல்லை. அப்போ யாரு தான் பிரிசிலா ஹர்ட்டோட இறப்புக்கு காரணம்னா கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியாமலே தான் அந்த ஸ்டோரி எண்டும் ஆகும். ஓகேவா? ஆரம்பிக்கிறது ஜலீல்கர்க்கில், முடிகிறது ஜலால்கர்க்கில். அண்ட் எந்த ரயட், ராம் ஜென்ம பூமி பாப்ரி அப்படின்ற ஒரு ரயட்டு எந்த வருஷத்துலனா 1989. ஓகே, இந்த நாவல் எப்போ வெளிவருதுன்னா 2001. ஓகேவா? அண்ட் இந்த நாவலுக்கான கான்செப்ட்ஸ், வாட் ஆர் த தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரயட்ஸ், மேல் டாமினேஷன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், கில்ட்டி, இது எல்லாமே தான் கான்செப்ட்ஸாக இருக்குது. ஏன் கில்ட்டினா, இந்த ருடியார்ட் ஹர்ட், அதாவது பிரிசனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க 2 பேத்துக்கும் என்ன கடைசியில் தோணுதுன்னா, நம்ம ஒழுங்கான அப்பா அம்மாவாக இருந்திருந்தோம்னா, நம்ம ஒரு நல்ல பேரண்டிங்கை நம்மளோட டாட்டர் கொடுத்துருந்தோம்னா, அவன் இந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு கிராமத்தில் இப்படி அவளை மர்டர் பண்ணி போட்டிருக்க சான்ஸ் இருந்திருக்காதுல்ல, அவளோட இழப்புக்கு காரணம் நம்ம தானே அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க அப்பாவுக்கு வருது. அண்ட் ஆல்சோ நம்ம இப்படி ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டதுனால தானே இப்படி ஆயிடுச்சு. நம்மளோட சொந்த ஒய்ஃபையே நம்ம மேலே ஒரு பிலீஃப் வச்சு ரொம்ப லவ்லியாக இருந்த ஒரு ஒய்ஃபை நம்ம பிரிஞ்சதின் காரணமாக தானே இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அவங்க அப்பாவுக்கு வருது. அண்ட் இதில் ஒன் மோர் கேரக்டர் இருக்காங்க. யாருன்னா சுந்தரி. இந்த சுந்தரி யாருன்னா பிரிசிலா ஹர்ட் கிட்ட வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட், ஒரு கேர்ள், ஒரு விமன். ஓகேவா? அவங்களுக்கு வந்து மேரிட் ஆயிடுச்சு. ஷீ இஸ் மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ரைட் நவ். அவங்க வந்து மாசமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓயாமல் போட்டு இவங்களை அடிச்சு டவுரிக்காக, இந்த வரதட்சணை நீ எனக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவள் வந்து எடுத்துகிட்டு வரல, என்கிட்ட காசு இல்லை, நகை இல்லைன்னு சொன்னதுனால கெரோசின் ஊற்றி அவளை அப்படியே உயிரோட எரிச்சிருப்பாங்க. எப்போனா கருவில் அவங்களோட குழந்தை இருக்கும் போது உயிரோட சுந்தரியை எரிச்சிருப்பாரு அவளோட ஹஸ்பண்ட். ஸோ இந்த சுந்தரி மேலே நிறைய கன்சர்ன் நம்மளோட பிரிசிலா ஹர்ட்டுக்கு இருக்குது. இது எல்லாமே இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஓகேவா? அதாவது இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, மேல் டாமினேஷன் ஓவர் த விமன். ஓகே, அதாவது இந்த ஆண்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஒரு விமனை இண்டிபெண்ட்டாக இருக்க விடாமல் இந்த டவுரி அண்ட் ஆல்சோ
கண்டினியூஸ் கிட்ஸ் ஒரு கேப் கூட விடாமல், ஐ மீன் இந்த 1 இயர் ஒரு 5 இயர்ஸ் கேப் விடாமல் கண்டினியூஸாக ஜஸ்ட் விமன் இஸ் ஃபார் செக்ஸ் ஆர் விமன் இஸ் ஃபார் ரீப்ரொடக்டிவ் மெட்டீரியல் அப்படி யோசிக்கிற அந்த மேல் டாமினேஷன், அதாவது இன்னசென்ட்னு சொல்கிறத விட இக்னரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அதில் ஃபுல்லாகவே இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நாவல். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய நாவல்ஸ் அண்ட் கான்டென்ட்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் கான்டென்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் அப்லோட் இட் வெரி சூன். இதோட PDF அட்டாச் பண்ணி தான் வச்சிருக்கேன், மறக்காமல் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.